அது வந்து சொல்றா. முதலாளியோட காரு. அப்போ ஆக்சிடென்ட் பண்ணது யாரு? அது 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 முதலாளியோட ஃப்ரெண்டு. சொல்றா. மாப்ள ஏய் மாப்ள ஏய் ஏய் மாப்ள அவன விடாதயா. ஏய் 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 நில்றா மாப்ள. மாப்ள என்னாச்சு மாப்ள? எங்கடா அவன்? அவன் ஓட்டா மாப்ள. ச்சே மாப்ள மாப்ள இது தப்பா இருக்கு மாப்ள. வேற ஒன்னும் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான். இவன் பழி ஏத்துட்டு சரணடைஞ்சிருக்கான். மாப்ள யாரா இருக்கும் மாப்ள? எவனா இருந்தாலும் சரி கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். நீ வண்டி எடு. இந்த அம்மா இப்படியே இருந்தா என் கல்யாணம் அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காது. மீனாட்சி கல்யாணம் இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ பின்னாடி வேற ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான். அவ என்னை விட்டு விலகி போயிடுவாளோன்னு ஒரு டவுட் இருக்கு. ஸோ அவளை என்கிட்ட வர வைக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன பிளான் வச்சிருக்கேன். புரியுது சார். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ம் நான் சொன்னது புரிஞ்சா? ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ம். அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. பட் கொஞ்சம் சீரியஸ் ஆகணும். சரிங்க சார். ம் யாரும் இல்லாத நேரமா பார்த்து நான் அதை பண்ணிடுறேன் சார். அப்புறம் இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும். ம். யாருக்கும் தெரியாது சார். இப்ப நம்ம நின்னு பேசிட்டு இருக்கிறது கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா இங்க சிசிடிவி கேமரா கூட இல்ல. ஓகே. அதனாலதான் உங்களை இந்த இடத்துக்கு வர சொன்னோம் சார். நீங்க எனக்கு இது சும்மா செய்ய வேணாம். 1 செகண்ட். சார் சார் இங்க வேணாம் சார். நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் சார். பரவாயில்லையே, ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கீங்க. சார் நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணிடுறேன் சார். உடனே மீனாட்சிக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கால் பண்ணி வர சொல்லுவாங்க. குட், தேங்க்ஸ். நீங்க வேலையை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். நான் வரேன். அவங்களுக்கு இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா மெடிசன்ஸ், ரூம் சார்ஜ், மற்ற ப்ரொசீஜர்ஸ்க்கெல்லாம் சேர்த்து பர் வீக் 25,000 ஆகும். அதுவும் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இவ்வளோ அமௌண்ட் வருது. அதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தா உங்களுக்கு 80,000க்கு மேலே வந்திருக்குமா? ஆனா இதுவே உங்களால கட்ட முடியுமான்னு தெரியல. அப்படி முடியாதுன்னா நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். அங்க நல்லா தான் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா வீட்லயே வச்சு கூட பார்த்துக்கலாமா? ஒரு ஹவுஸ் நர்ஸ் கூட நான் அப்பாயிண்ட் பண்றேன். இல்ல டாக்டர், என் அம்மா சீக்கிரமா சரியாயிடுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கும் அந்த கான்ஃபிடென்ட் இருக்குமா? ஆனா நாள் போயிட்டே இருக்கு. உங்க அம்மாவை நீங்க மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. செலவு பார்த்துக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குமேனு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல டாக்டர். அவங்க இங்கேயே இருக்கட்டும். அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை நீங்க கொடுங்க. அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் இங்க இருந்து அவங்களை கூட்டிட்டு போவேன். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டிடுவேன். சரிம்மா, உனக்கு எதுவும் சிரமம் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். ஆனா உங்க டிசிஷன் இதுதான்னா
அவங்க இங்கேயே இருக்கட்டும். உங்க அம்மாவுக்கு சீக்கிரமே கான்ஷியஸ் வந்துடும். எங்களால முடிஞ்ச வரைக்கும் எங்க வேலையை செய்யறோம். தேங்க்ஸ் டாக்டர். ம். ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு சார். நான் வாங்குற சேலரியில என்னால எதுவுமே பண்ண முடியல. அதனால நான் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்றேன் சார். மார்னிங் சீக்கிரமே வந்துடுறேன். நைட் எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல சார். எல்லா ஒர்க்கையும் நானே முடிச்சிடுறேன். பார்ட் டைமா எக்ஸ்ட்ராவும் ஒர்க் பண்றேன் சார். என்னோட சேலரியை மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா. ஒன்றும் இல்லை, இப்போ சம்மர் முடிய போற டைம் வேற. இந்த டைம்ல ஒர்க் இருக்காது, உனக்கே தெரியும். உன் சிச்சுவேஷன் எனக்கு புரியுதுமா. நான் வேற ஏதாவது ஒர்க் வந்தா உனக்கு சொல்றேம்மா. வேற ஏதாவது கம்பெனில ஒர்க் கேட்டா கூட நான் உன்னை ரெஃபர் பண்றேன். சரிங்க சார். மீனாட்சி, நீ மேரேஜ் பண்ணிக்க போற ஆதி மிகப்பெரிய பிசினஸ் மேன். நீ அவர்கிட்டயே பணம் கேட்கலாமே. இல்ல சார், கல்யாணம் பேசிருக்காங்க, அவ்வளவுதான். இன்னும் கன்ஃபார்ம்லாம் ஆகல. எங்க அம்மாவுக்கு கான்ஷியஸ் வந்தப்புறம் தான் எல்லாமே முடிவு பண்ணணும். அதனால ஆதிக்கிட்ட வாங்குற அளவுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை சார். நான் என் சொந்த காசுல எங்க அம்மாவை பார்த்துக்கணும். நான் வரேன் சார். இன்னும் 1 ஹவர்ல அந்த பார்லர்ல மீனாட்சி இருக்கணும். அப்பதான் அந்த ஜாப் கிடைக்கும். இப்பவே சொல்லுங்க. இதோ உடனே அனுப்புறேன் சார். அப்புறம் நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, என் ஆபீஸ்ல இருந்து 40 பேர் சிங்கப்பூர் போறாங்க. அந்த ஆர்டரை நான் உங்களுக்கே கொடுக்குறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நல்ல பேக்கேஜா கொடுத்துருக்கீங்க சார். சரி, ஓகே. மீனாட்சியை உடனே அங்க அனுப்புங்க. இதோ இப்பவே சொல்லிடுறேன் சார். ஓகே. ஹலோ மீனாட்சி, என் கேபினுக்கு வாங்க. இதோ வரேன் சார். மே கமன்? வாமா. ஏதாச்சும் பார்ட் டைம் ஒர்க் இருக்கான்னு கேட்டல. எனக்கு தெரிஞ்ச பியூட்டி பார்லர்ல பார்ட் டைம் ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா சார்? ஆமா, பார்ட் டைமா நீங்க அங்கேயே ஒர்க் பண்ணலாம். இங்கேயே ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் போய் அங்கேயே ஒர்க் பண்ணலாம். உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு? இன்னும் 1 ஹவர்ல நீங்க போற மாதிரி இருக்கும். சரிங்க சார். இந்த ஹெல்ப்பை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, என்னால முடிஞ்சதை செய்யறேன், அவ்வளவுதான்.